السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த துஆவை ஓதுவோம். எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, இழப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனை நீக்கிவிடுகின்றான். அதே போன்று நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் அதற்கு பகரமாக நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த துஆவை ஓதுவோம். ஏராளமான சிறப்புகள் இந்த துஆவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக. அதே போன்று நாம் பல சோதனைகளில் இருக்கின்றோமா, பல இழப்புகளை சந்திக்க இருக்கின்றோமா, இந்த துஆவை யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதுகின்ற பொழுது யக்கீனோடு ஓத வேண்டும், இஹ்லாஸோடு ஓத வேண்டும். இவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அல்லாஹ் அந்த துஆக்களையே அங்கீகரிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான். என்ன துஆ என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம். நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.